Hi friends, welcome back to the Internet of YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ரேஷன் கடை இன்டர்வியூ क्वेश्चन பேங்க் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. சென்னையா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், திண்டுக்கல், இந்த திருவண்ணாமலை, செங்கல்பட்டு இந்த இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலைக்கு வந்து இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிச்சு. அதுல நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க. என்கிட்ட சில நபர்கள் வந்து மெசேஜ்லயும் வாட்ஸ்அப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ மெசேஜ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே நான் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கொஸ்டின் பேங்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30க்கு மேற்பட்ட கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் வந்து ரெகுலராக ரொட்டீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். கண்டிப்பாக இந்த ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து ஆக முடியும். சரிங்களா? மோஸ்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து எந்த மாதிரியான கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலையும் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா இந்த ரேஷன் கடை வேலை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு நாள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை 10ஆம் தேதி 9ஆம் தேதியிலே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிசம்பர் 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 11, 12, 13, 14, 15ன்னு சொல்லிட்டு எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை வேலை இன்டர்வியூ வந்து நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? உங்களுடைய மாவட்டத்தில் வந்து எப்போ நடக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய மாவட்டத்துக்கு வந்து இன்னும் வந்து இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாமே இருக்குது. நிறைய நபர்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சியோ இல்லை ஒரு டெட் எக்ஸாம் மாதிரியே வந்து கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? என்ன மாதிரி கொஸ்டின் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்டர்வியூ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ அதை நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொது வினா விடைன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பேங்க் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக அதை போயிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே நடந்து போயிட்டு இருந்தாலும் எங்கே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த 30 கொஸ்டினை மட்டும் நீங்கள் வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே போதும். எந்த நேரத்தில் எப்போ தூக்கத்தில் நீங்கள் வந்து தட்டி எழுப்பி கேட்டிங்கன்னா கூட கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அந்த மாதிரியான கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ரொட்டீனாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். சரிங்களா? அந்த சிறப்பையும் பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேட்டிருக்காங்க. அது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எந்த மாதிரியான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அப்படின்னா தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார்? ஏன்னா இந்த ரேஷன் கடை இந்த நியாய விலை கடை வந்து பார்த்தீங்கன்னா எது ரிலேட்டடாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கூட்டுறவுத்துறை. சரிங்களா? கூட்டுறவு சங்கத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போது அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா தமிழக கூட்டுறவு அமைச்சர் யார் அப்படிங்கிறத கேட்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு அமைச்சர் யார் அப்படின்னா KR பெரிய கருப்பன் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு அமைச்சர். சில பேர் வந்து ஷார்ட்டாக வந்து பெரிய கருப்பன் சொல்லிடுவீங்க. நீங்கள் இனிஷியலோட சேர்த்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். சரிங்களா? ரெண்டாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா தமிழக உணவுத்துறை அமைச்சர் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் உணவுத்துறை ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க யாரோ அவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இனிஷியல் இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் நம்மளுக்கு வந்து கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேர் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லிக்கோங்க. சக்கரபாணி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேர். சரிங்களா? இந்தியாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார்? நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் யார்? ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு துறை அமைச்சராக இருக்கிறாங்க. இந்தியாவில் ஜனாதிபதி யார் அப்படிங்க கேட்குறாங்க. திரௌபதி முர்மு அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. இந்தியாவில் துணை ஜனாதிபதி யார்? அசிஸ்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரோடு வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டின் ஆளுநர் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. RN ரவி. சரிங்களா? இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஆளுநர். இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஐன்னு சொல்கிறாங்க இல்லையா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது யாரோ அவங்க பேர் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். கவர்னர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சக்திகாந்த் தாஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர். கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளர் பெயர் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதாவது கூட்டுறவுத்துறையில் முதன்மை செயலாளர் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் அவங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா J. ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா செயலாளர். சரிங்களா? தமிழக பொதுப்பணித்துறையின் அமைச்சர் யார்? ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய அமைச்சர் பதவி அவங்க என்ன பதவியில் இருக்காங்க, அவங்க பேர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏவா வேலு அப்படிங்கிறவங்க தான் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக வந்து இருக்கிறாங்க. தமிழக வேளாண் துறை அமைச்சர் யார்? ஏன்னா இந்த ரேஷன் கடை அப்படிங்கிற இந்த ஒரு துறை வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் துறையை சார்ந்து தான் வந்து இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்கள் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய நபர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வேளாண் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நபர்களாக கூட வந்து இருக்கலாம். சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் படித்தவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாஸ்டர் டிகிரி படித்தவங்க கூட உங்களை வந்து இன்டர்வியூ வந்து எடுக்கிறதுக்கு இருக்கலாம் ட்ரெயினராக.
அதனால் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட எதுவுமே மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக நீங்கள் வந்து பார்த்து வந்து ஆன்சர் பண்ணுங்கள். தமிழக வேளாண் துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எம்.ஆர்.கோ. பழனிசாமி அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் துறை அமைச்சர். தமிழக நீர்நிலைத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ். துரைமுருகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலைத்துறை அமைச்சருங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தமிழக வருவாய் மற்றும் பேரிடம் மேலாண்மை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன். சரிங்களா. உங்கள் சுய விவரத்தை கூறுவோம். இப்படி பேசிகிட்டு இருக்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி கேட்பாங்க. ஜஸ்ட்டு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள இன்டர்வியூக்கு உள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட உங்களை நடுவில் ஒருத்தவங்க இருப்பாங்க, ரைட் சைடில் ஒருத்தவங்க, லெஃப்ட் சைடில் ஒருத்தவங்க இருப்பாங்க, 2 ஜென்ஸுக்கு ஒரு லேடிஸ் இருப்பாங்க. சரிங்களா. ஒரு ஒயிட் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லிட்டு இருக்கையிலே உங்களை மார்க் ஏதாவது நோட் பண்ணுவாங்களேன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே நோட் பண்ணலை. நான் விசாரித்த வரைக்கும் எதுவுமே மார்க்கில் வந்து நோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். என்றைக்குமே பயப்படாமல் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதை கிளியர் பண்ணி முடிச்சிட்டிங்கனாலே டேரெக்டாக உள்ளே வந்து கூட்டு போவாங்க. அது அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட ஒரு ஆளுக்கு வந்து இருக்காது. அதை விட ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அந்த 5 கொஸ்டினுக்கும் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள். நான் ஃபைனலாக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன். அதை கவனமாக வந்து நோட் பண்ணுங்கள். சரிங்களா. உங்களுடைய சுய விவரத்தை கேட்குறாங்க. சுய விவரம்னா என்ன அப்படின்னா உங்களை பற்றின ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும். என் பேர் இது, எங்கள் ஊர் இது, எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்படி எதுவுமே சொல்லாமல் உங்களுடைய பயோ இன்ஃபர்மேஷன் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னா என்னன்னு எப்படி சொல்லுவீங்களோ அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லணும். சரிங்களா. உங்கள் மாவட்டத்தின் முக்கிய இடங்கள் எது? உங்கள் மாவட்டத்தில் முக்கிய இடங்கள் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையாக இருக்கீங்கன்னா சென்னையில் எந்த இடம், அப்படி சென்னையில் என்ன இடங்களாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸோ அது வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து ராம்நாடுனா ராம்நாடில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸோ அதை சொல்லலாம். இப்போ செங்கல்பட்டு அப்படிங்கிறனால செங்கல்பட்டுல மாமல்லபுரம் சிற்பி கோயில் இருக்குது, கோவாலம் பீச் இருக்குது, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் பேர் என்ன அப்படின்னு எல்லாமே நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லலாம். சரிங்களா. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிலேட்டடாக வரக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு வரலாம். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்சதில் இந்த ரேஷன் கடை ரிலேட்டடாக அவங்க எதுவுமே வந்து கேட்கறது கிடையாது. சரிங்களா. அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாமையும் போகிறது வந்து தப்பு. தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். சரிங்களா. ஏன்னா ரேஷன் கடை வேலைக்கு தான் நம்ம வந்து போகிறோம். கட்டுனர் விற்பனையாளருங்கிற போஸ்டிங்க்கு அதை பற்றி அவங்க எதுவுமே வந்து கேட்கல. சரிங்களா. அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். தமிழ்நாட்டில் எத்தனை வகை குடும்ப அட்டைகள் உள்ளன, எத்தனை வகையான ரேஷன் கார்டு இருக்குது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிஹெச்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏஏஒய் இருக்குது, என்பிஹெச்எஸ் இருக்குது, என்பிஹெச்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இருக்குது, என்பிஹெச்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்சின்னு இருக்குது. இது இத்தனை வகையான கார்டுகள் இருக்குது. இத்தனை வகையான கார்டுகளுக்கு வந்து விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கவனமாக வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா. கூட்டுறவு சின்னம் எது? ஏன்னா இது ரேஷன் கடை வந்து கூட்டுறவு டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ அந்த கூட்டுறவு சின்னம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான லோகோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருடைய கையை வந்து பார்த்தீங்கன்னா கோர்ப்பது போன்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லணும். சரிங்களா. கூட்டுறவு கொடி எது? வானவில் கொடி. ஏன்னா கூட்டுறவு கொடி நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வானவில் போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் எங்கிருந்து வருகிறது? ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க இல்லையா, அரிசி, பருப்பு, ஜீனி எல்லாமே வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அது எங்கேருந்து வருது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தமிழ்நாடு கூட்டுறவு வாணிப கழகம் அப்படிங்கிற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்துக்கும் பொருட்கள் வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க. நியாய விலை கடையில் திருட்டு போனால் முதலில் யாரிடம் தகவல் கொடுப்பார்கள் அப்படிங்கிறது கேட்குறாங்க. முதலில் அந்த பகுதி போலீஸாருக்கு தகவல் கொடுக்கணும். இப்போ உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை இருக்குது, அதில் இப்போ பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க யாருக்கிட்ட வந்து சொல்லுவாங்க அப்படின்னா அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. சரிங்களா. நியாய விலை கடையில் இருக்கும் ஸ்கேனர் மிஷின் பெயர் என்ன? அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க இல்லையா. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ரேஷன் கடைக்கு பொருள் வந்து வாங்க போயிருப்பீங்க. அப்படி போகும்போது உங்கள் ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஒரு ஒயிட் கலர் மிஷின் மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு இருக்கும், டிஸ்பிளே இருக்கும். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்ராவுடைய டிவைஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஓஎஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினோடைய பேர். எத்தனை குடும்ப அட்டைக்கு மேல் இருந்தால் எடையாளர் நியமிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1000 அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சரிங்களா. ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள் இலவசமாக கிடைக்கும்? ஏன்னா ரேஷன் கடையில் ஏகப்பட்ட பொருட்கள் வந்து மாதம் கொடுக்குறாங்க. அதில் எந்தெந்த பொருட்களாமே வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மற்றும் கோதுமை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ரேஷன் கடையில் வழங்கப்படும் பொருட்களின் விவரம் என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இப்படி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் கார்டு வந்து பிஹெச்எஸ்ஸாக இருக்கலாம், என்பிஹெச்எஸ்ஸாக இருக்கலாம். ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு விதமாக பொருட்கள் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. அமௌண்ட் வந்து மாறுபடும். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா இலவசம், கோதுமை இலவசம்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியாச்சு. பாமாயில் அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா, 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா. பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 ரூபா. அதே இது சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 ரூபா 50 பைசா. நீங்கள் ஏஏஒய் கார்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சரிங்களா.
அதை நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நம்ம வந்து க்ளோஸ் ஆகிட்டு அப்படியே வரும்போது ஃபைனலாக அவங்க என்ன கேட்க வராங்க அப்படின்னா, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இந்த 2022 எண்டில் இருக்கிறோம். ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வருது இல்லையா, அந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான வேஷ்டி சேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க டிசைனிங்கில் அப்படின்னு கேட்குறாங்க. 15 வித கலர் பெண்கள், 5 வித கலர் ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் கவனமாக வந்து பார்த்துக்கணும். கூட்டுறவு வார விழா என்று கொண்டாடப்படுகிறது. அதாவது கூட்டுறவில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கத்தில் வார விழா என்று கொண்டாடப்படுகிறது எது அப்படின்னா நவம்பர் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டுறவு வார விழாவாக உங்களுக்கு வந்து கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொடுத்து தமிழகத்தில் எத்தனை மாவட்டம் இருக்குது, டோட்டலாக எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 38 டிஸ்ட்ரிக்கு. எத்தனை வருவாய் கோட்டங்கள் இருக்குது, தாலுகா எத்தனை இருக்குது, வருவாய் பிரகாரங்கள் எத்தனை இருக்குது, கிராமங்கள் எத்தனை இருக்குது, மாநகராட்சி எத்தனை இருக்குது, நகராட்சி எத்தனை இருக்குது, ஊராட்சி ஒன்றியங்கள் எத்தனை இருக்குது, பேரூராட்சிகள் எத்தனை இருக்குது, கிராம ஊராட்சிகள் எத்தனை இருக்குது, மக்களவை தொகுதியில் எவ்வளோ இருக்குது, சட்டமன்ற தொகுதி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கவனமாக இது எல்லாமே வந்து உங்களுடைய விரல் நுனியில் வந்து இருக்கணும். இது எல்லாமே சரிங்களா. இது வந்து ரேஷன் கடை வேலைக்கு மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே எல்லாருமே இது வந்து தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்குது நம்ம நாட்டில், அது நம்ம ஸ்டேட்டில் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கும்போது கூட்டுறவு நகைக்கடன் வட்டி எவ்வளவு அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்குன்னு சொல்லிட்டு இருக்குதும், அதாவது கோஆப்ரேட்டிவ் பேங்க் சொல்லுவாங்க, கூட்டுறவு வங்கி. அந்த கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் வட்டி வந்து எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 7.7%லேருந்து 11% வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஜுவல்லரி லோன், அதாவது கோல்டு லோனாக உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்க்கணும். சும்மா அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இருக்கக்கூடாது. பொது விநியோகத்திற்காக தொலைபேசி எண் எது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை டிபார்ட்மெண்ட்டுக்கான தொலைபேசி எண் கஸ்டமர் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து 1967 1967 அப்படின்னு கூட நீங்கள் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. தமிழக அமைச்சரவையில் மொத்தம் உள்ள அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மினிஸ்டர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 35 மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறாங்க சரிங்களா. ஆறுபடை வீடு எது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆறுபடை வீடு வந்து திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழனி, அழகர் கோவில், திருத்தணி, சுவாமிமலை, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுபடை வீடு. தற்போது கடந்த புயலின் பெயர் என்ன? இப்போ ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த புயல் என்ன, ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு பேர் வைப்பாங்க, அது எல்லாமே நம்மளுக்கு வந்து தேவையில்லை. அந்த நேரத்தில் இப்போ ஃபைனலாக என்ன ஒரு புயல் வந்திருக்கு அப்படின்னா மான்சூன் புயல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. எல்லாருமே நியூஸில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. குடும்ப அட்டையில் திருத்தம் செய்ய உதவியும் செயலி. இப்போ உங்கள் ரேஷன் கார்டில் இருக்குது, உங்கள் ரேஷன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லை வந்து ஃபேமிலி ஹெட்டை வந்து மாற்றணும், பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா tnpds.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி இல்லைனா TNPDSங்கிற ஒரு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில், அந்த ஆப் மூலியமாகவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லணும் அவங்கக்கிட்ட சரிங்களா. எடை அளவு கூறு அப்படிங்கிறது கேட்குறாங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எடைனா என்ன எடைன்னு சொல்கிற மாதிரி கேட்கக்கூடாது. எடை அளவு கூறு அப்படின்னா ஒரு டன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிலோ, இதை தான் வந்து பார்த்தோன்னா எடை அளவு சரிங்களா. ஒரு டன்னுனா 1000 கிலோ அப்படிங்கிறது நீங்கள் வந்து மைண்ட் செட்டில் வந்து வச்சுக்கணும். மோஸ்ட்லி இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலையில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கடை வேலையில் இந்த கொஸ்டின் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு எதுவும் வந்து கேட்கல. அப்படி கேட்டாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். புதுசாக ஏதாவது உங்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை வேலையில் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியும், சக்ஸஸ் ஆக முடியும், பாஸ் பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி போக முடியும். ஆல் த பெஸ்ட். இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.